ஏன்னா மார்க்கெட்ஸ் எப்போவுமே அந்த பரபரப்பாக தான் இருக்கும். இப்போது சீஸ்ஃபயர் நடக்குது, ஒருவேளை அந்த இஸ்லாமாபாத்தில் நடக்கக்கூடிய அந்த டாக்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லாக ஃப்ரக்டிஃபை ஆகி ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் அக்ரிமெண்ட், அந்த பீஸ் அக்ரிமெண்ட் வந்து விட்டால் ஐடி ரிசல்ட்ஸ் ஆர் அவுட். டிசிஎஸ் வந்து ஷோன் குட் க்ரோத், ப்ரைஸும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் அதுலேருந்து? இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்னென்னா வேலை நீக்கம் ஐடி கம்பெனிஸில் எவ்வளோ தூரம் நடக்க போகுதுன்றது தான் ஒன் ஆஃப் த கீ பாட்டம் லைன்ஸ் தட் வி ஹேவ் டு வாட்ச். இன்வெஸ்டரை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க டிசிஎஸ் ஷேர்ஸை விற்க போகிறதில்ல, பொதுவாக விற்க போகிறதில்ல. ஏன்னா தங்கத்தை நீங்கள் விற்கிற மாதிரி தான் டிசிஎஸை விற்கிற மாதிரி நான் சொல்கிறது. தே வில் நாட் செல். ஸோ டு கீப் தம் ஹாப்பி இப்போ 30 ரூபா ஃபைனல் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருங்க. இது ஹவு வில் தி அதர் கம்பெனிஸ் மேட்ச். ஸோ ஆனால் ப்ரைஸ் பேசிஸ் 2200 இருக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு வந்து 30 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தா ஓகே. ஸோ தட் பிகம்ஸ் த கம்பேரிசன் ஃபேக்டர். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. தேங்க்ஸ் ஸோ மச். நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணப்போலாம் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் April 8th லாஸ்ட் வீக் வந்து ஒரு சம்திங் ஹேப்பன், எல்லாமே ரிவர்ஸில் போகிற மாதிரி ஒரு இது வந்து. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன், ஹவு டிட், எப்படி மார்க்கெட் வந்து 8ஆம் தேதி அவங்க பண்ணதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தது? ஐ திங்க் அது வந்து மோர் ஆஃப் நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆன் தட் டேட். அவ்வளோ. எஸ், போர் வந்து 6 வாரமாக தொடர்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு பட்சத்தில் வந்து இவர் திடீரென்று 7ஆம் தேதி நைட் போஸ்ட் மார்க்கெட், அவங்க மார்க்கெட்டும் முடிஞ்ச பிறகு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சீஸ்ஃபயர் 2 வீக்ஸ், இந்த 2 வீக்ஸுக்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்குது. அதையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை. பட் ட்ரம்ப்போட ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க முடியாத இல்லை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எதாவது ஒன்று இருந்ததுன்னா ஒரு 2 வீக்ஸ்னு வருது. இதுதான் 2 வீக் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒபாமா கேர் ரிமூவ் பண்ணுறாரு 2 வீக்ஸ்னாரு, புது பியூட்டிஃபுல் டேக்ஸ் பிளான் 2 வீக்ஸ்னாரு, கிரீன்லேண்ட் 2 வீக்ஸ்னாரு, எல்லாமே அந்த 2 வீக்ஸ். 2 வீக்ஸில் எதுவும் நடக்காது. பட் 2 வீக்ஸ் வந்து ஒத்தி வைக்கிறது தான் இவரோட ஸ்ட்ராட்டஜி. 2 வாரத்தில் எல்லாம் மறந்துடுவாங்க. அது வந்து அதில் என்ன கேட்ச்னா, ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் கூட ஃப்ரான்சிஸ் நம்ம வந்து ஓகே 2 வீக்ஸ், கிவ் மீ 2 வீக்ஸ், வில் டிஸ்கஸ் திஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ், அந்த மாதிரி 2 வாரத்துக்கு அப்புறம் பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா இதில் 2 விஷயம் தெரியும். ஒன்று வந்து த பாஸ் இஸ் ஸ்டில் கீப்பிங் தட் இன் டாப் ஆஃப் ஹிஸ் மைண்ட், அண்ட் 2 இட் அப்பியர்ஸ் அ லிட்டில் அர்ஜென்ட் பட் நாட் இமீடியட். ஓகே, 2 வாரம் சரி, அது அர்ஜென்ட்டாக தான் இருக்குது, 2 வாரத்தை திருப்பி வரும். 2 வீக்ஸ் இஸ் நாட் ஆக்சுவலி அ லாங் டைம். ஆனால் என்ன யூஸ்ஃபுல்லாக நடக்கும்னா அந்த 2 வாரத்தில் வந்து ஒன்று டிசால்வ் ஆகிடும், இல்லை மறந்துடுவாங்க, அவரே மறந்துடுவார். ஓகே. ஸோ இப்போ இது ஈரான் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அந்த பழைய 2 வீக்ஸ், இது வரைக்கும் வராத ஒரு பேச்சு வந்து அந்த 2 வீக்ஸ் தான். அந்த 2 வீக்ஸ் இப்போ வந்துச்சு. அந்த 2 வீக் அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ மார்க்கெட்டோட அந்த ஒரு ஸ்பார்க் கொடுத்து ஏற்றி விட்டதாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே போதும் தான் இருந்தது அக்ராஸ் த வேர்ல்டு, இல்லையா? ஸோ அந்த ஒரு ரேலி எல்லாருக்குமே கிடச்சிது. இன்ஃபேக்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு க்ளோஸ்ட், பட் டவ் ஃபியூச்சர்ஸ் 24/7 ட்ரேட் ஆகும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஒரு 940 பாயிண்ட்ஸ் வந்து டவ் ஃபியூச்சர்ஸ் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்த நாள் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ்லாம் அடுத்த நாள் வந்து 2300 பாயிண்ட்லாம் ஓப்பன் ஆகும்போதே 2300. நம்மளும் அதே கதி தான். வி ஆல்சோ ஜஸ்ட் அதில் there is no way any retail investor could have traded unless முந்தின நாள் நைட்டு இதெல்லாம் தெரிஞ்சு யாராவது ஏமோ வெரி லோ, யாருமே பையிங் ஆர்டர் ஏமோலாம் போட்டிருக்க மாட்டாங்க. யாரும் அந்த லெவலுக்கு பார்ட்டிசிபேஷன்லாம் ட்ரம்ப்போட மனசு தெரிஞ்சவங்கலாம் இங்கே இருக்க வாய்ப்பு. April 7th அவரோட ட்வீட் எல்லாம் பயங்கர வயலண்டான ட்வீட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாரு. பட் 8ஆம் தேதி வந்து சாப்பிட்டாரு. அதுதான் அந்த 2 வீக் ஸ்ட்ராட்டஜி மந்த்ஸில் அவர் தோணி இருப்பார், இது எப்படியாவது நம்ம வெளியே நம்ம டக்குன்னு 2 வீக்ஸ் நடிச்சிட்டாரு. ஸோ ஐ திங்க் நமக்குமே ஒரு 800 நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் 800+ பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வேறு இருந்தது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. ஓகே. பட் சப்சிக்வெண்ட் டு தட் we had 2-3 days ஆஃப் கரெக்ஷன். அதுதான் அங்கே கீ, விச் வாஸ் த மோர், அதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கன்சாலிடேஷன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ எவ்வளோ தூரம் அந்த கன்சாலிடேஷன் நல்லா நிற்கும்ன்றது தான் கேள்வியே. ஏன்னா சார்ட்டில் ஒரு கேப் இருக்குது. we have almost a 700 பாயிண்ட் கேப். 2300 கிட்ட இருந்தது அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ். பார்த்தீங்கன்னா ஓப்பன் அந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் 24,015 கிட்ட. ஸோ அண்ட் 23,800 தான் அன்றைக்கி லோ. ஸோ ரஃப்லி அபவுட் 700 பாயிண்ட்ஸ் கேப் ஆன் த சார்ட்ஸ். திஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். இட்ஸ் லைக் ஒரு ரோட்டில் வந்து ஒரு திடீர்னு கேவின் ஆகும் பாருங்கள். நம்ம ஊர்லாம் ரோடு வந்து அப்படியே குழியாக உள்ளே போயிடும். அந்த மாதிரி ஒரு கேப் அது.
ஸோ இந்த கேப்பில் வந்து நமக்கு சந்தை நிற்குமா நிற்காதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். இந்த சீஸ் ஃபயர் சஸ்டெயின் ஆகுறதுல இருக்கிறது தான் அது அந்த சந்தைக்குள்ள ஸ்ட்ரெங்க். பட் இங்கே எஃப்ஐஎஸ் ஆர் இன்னும் காசு வெளியே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், காசு வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன கடந்த ஓரிரு நாட்களாக அவங்களுடைய வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 8,000 கோடி ஏப்ரல் மாதம் துவக்கத்துலேருந்து 7,000-8,000 கோடி ஆவரேஜ் செல்லிங் நெட் செல்லர் பர் டே வந்து அவ்வளோ இருக்கும். பட் அந்த போஸ்ட் சீஸ் ஃபயர், நாட் இமீடியட்லி பட் போஸ்ட் சீஸ் ஃபயர் இந்த லாஸ்ட் 2 days ஆஃப் த வீக் பார்த்தீங்கன்னா அது 2,000-1,700க்கெலாம் குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமான்றதை வி ஹேவ் டு வெயிட். பட் ஐ எம் ஸ்டில் நாட் கிளியர். ஏன்னா அவங்களுடைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அதிருப்தி வந்து எதனால் வந்திருக்குன்னா முக்கியமாக இந்த ஆர்பிஐ இன்டர்வென்ஷனால் வந்துருக்கு. ருப்பியோட இதை வந்து ப்ராப்பப் பண்ணுறதுக்கு. ஆமாம், 95 போனதை 92-60க்கெலாம் கொண்டு வந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கும்பொழுது அவங்களோட நோக்கம் என்னென்னா இந்த எஃப்ஐஎஸை வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த நாட்டுக்குள்ளே. எந்த இருக்கிற எல்லா அரசாங்கமே அதான் பண்ணாங்க. வெளிநாட்டில் போய் இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கானமி, டெவலப்பிங் எக்கானமி, இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். பட் தட் இஸ் ஹவ் வி மூவ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ரைட்? அப்போ சொல்லும்பொழுது இன்டர்வென்ஷன் வந்து குறைவாக இருக்கும். மார்க்கெட் டிட்டர்மெண்ட் ஃபோர்ஸஸ், அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங்லாம் நமக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி திடீர்னு மூவ்லாம் பண்ணக்கூடிய இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து தான் இவங்களை கொண்டு வரும். ஓகே. ஸோ தே ஆர் ஆல்சோ கம்ஃபர்டபுள். தே இன்வெஸ்ட் லாங் டர்மாக அப்படி பார்க்குறாங்க. ஓகே, கரன்சி வீக்காவது அவங்க வெளியேற்றுறாங்க. பட் திடீர்னு இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஎஸ் வந்து ஜென்ரலாக தே டோன்ட் ப்ரிஃபர் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இன் த மார்க்கெட். பிகாஸ் தேர் ஃபோர்காஸ்ட் ஆர் அபிலிட்டி டு ஃபோர்காஸ்ட் அ மார்க்கெட் சேஞ்சஸ். இப்போ இது அன்எக்ஸ்பெக்டட் மூவ் தானே. ஆர்பிஐ வந்து வரப்போகுதுன்றது எஃப்ஐஎஸ்க்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் ஹவு தேர் கோயிங் டு ப்ராப்பப் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன். சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த 100 மில்லியனுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது, இந்த லாங் டாலர் பொசிஷன்ஸ் எல்லாமே வைண்ட் அப் ஆகணும்னு சொல்கிறது. இதில் என்னென்னா நான் நிறைய பேங்க்ஸுக்கு இந்த கியூமுலேட்டிவ் லாஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 30 பில்லியன் வரும். 30 பில்லியன். அதில் எத்தனை எஃப்ஐயோட பொசிஷன்ஸ் வந்து ஆஃப் செட் ஆகிருக்கும் அப்படின்றது தெரியாது. ப்ளஸ் அவங்களுக்கு டப்புன்னு ஒரு ரிவர்சல் இல்லையா. தேர் எக்ஸ்பெக்டிங் அ வீக் ருப்பிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் இருக்கும். திடீர்னு ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ஒரு மூவ், சரி கரன்சிக்கு நீங்கள் ஷோர் அப் பண்ணுறீங்க, பட் தட் ஹர்ட்ஸ் தேர் கான்ஃபிடன்ஸ். லாங்கர் டேர்ம் இப்படி தான் இவங்க பண்ண போகிறாங்களோன்னு நினச்சா அந்த வெளியேற்றது வந்து தொடர்ச்சியாக நடக்க தான் செய்யுமே ஒழிய இட் டஸ் நாட் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் ஃபார் எஃப்ஐஐஸாக இது இருக்க முடியாது, டெஃபினட்டாக இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து வித்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் இப்போ இந்த சீஸ் ஃபயர்னால க்ரூட் ப்ரைஸஸ் ஹவ் கான் டவுன். ஆமாம், அப்போ ருப்பிக்கு அது சப்போர்ட்டிவாக தானே இருக்கும் அந்த அட்லீஸ்ட் ஜென்ரல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஐ எம் நாட் ஷுர், பட் ஐ பின் ரீடிங் இன்டர்நேஷ்னல் க்ரூட் மார்க்கெட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 450 மில்லியன் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் வெயிட்டிங் டு பி ட்ரேடட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்பதாக அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இது வரப்போகுதுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியல. பட் சம் பீப்புள் நியூ. சம் பீப்புள்லாம் இந்தியாவில் நான் சொல்ல, குளோபல் கமாடிட்டி மார்க்கெட்ஸில் சம்படி நியூ திஸ் ஆர் பீப்புள் நியூ திஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனதை சொல்கிறாங்க. ஒன்று, அந்த மாதிரி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும்போது தோஸ் வுட் ஹவ் பீன் செல் பொசிஷன்ஸ். கரெக்டாக, ஏன்னா சீஸ் ஃபயர் வருது, க்ரூட் ப்ரைஸ் வீழ்ச்சி அடையும், ஷார்ட் டெஃபினெட்லி. ஸோ அதில் அந்த இம்பேக்ட் ஆஃப் தி அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்கும்பொழுது அன்னைக்கு க்ரூட் வந்து $90 வந்துச்சு. ஓகே, இட் வாஸ் 103 or 104 பிஃபோர் தட். லாஸ்ட் வீக் வி ஸ்போக் அபவுட் த இன்வர்ஷன். WTI வந்து பிரெண்டை விட அதிகமாக இருக்கிறதெல்லாம் பேசணும். இன்ஃபேக்ட் இட் கேம் டு $90-92. பட் ஒன் டே அந்த சீஸ் ஃபயர் முடிஞ்சு ஒரு நாளுக்கு அப்புறம் we are back to 96, 97, 98 அந்த ரேஞ்ச். இப்போ ஐ திங்க் 97, 98ல ட்ரேட் ஆகுறது. யா, ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. பட் லைக் யூ செட், நீங்கள் வந்து இப்போது நமக்கு வந்து அது பெனிஃபிஷியலாக அப்படின்னா அந்த ஒரு நாள் மாற்றத்தினால நம்மளுடைய பாஸ்கெட் ஆஃப் க்ரூடுக்கு வந்து பெரிய மாற்றம்லாம் எதுவும் வரப்போகிறது இல்லை. இட் வில் டேக் அ மோர் சஸ்டெயின் மெஷர். அதனால தான் ஆர்பிஐயோடைய அந்த மார்க்கெட் மீட்டிங் அதில் வந்து அவுட்கம் சஞ்சய் மல்ஹோத்ரா அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னார், ஆவரேஜ் ப்ரைஸிங் ஃபார் 26-27 நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது $75. ஓகே, இப்போ வந்து $85 எக்ஸ்பெக்டிங் ப்ரொவைடட் த வார் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா $85. ஸோ இந்த $10 இன்க்ரீஸ் வந்து ஆல்ரெடி ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இம்மீடியட்டாக நமக்கு ஒரு சேஞ்ச் இன் தி இம்போர்ட் பில் வருமானதுலாம் ஐ திங்க் இஸ் ஸ்டில் லாங் டர்ம், பிகாஸ் we are back again at 97. ஸோ தட் இஸ் அ ப்ரீஃப் ஒன் டே. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸிங் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இருக்கும்போது எஸ். அண்ட் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, ருப்பி வந்து ஒரு $2 ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. 95ல் இருந்தது 93.50 கிட்ட வந்திருக்கு. தட் இஸ் பாசிபிளி தி ஒன்லி பெனிஃபிட். அவ்வளோதான்.
போன தடவை நம்ம இது Q4 ரிசல்ட்ஸ் பற்றி பேசணும். ஆமாம். ஐடி ரிசல்ட்ஸ் ஆர் அவுட். டிசிஎஸ் வந்து I think 12% nice decent growth. They've shown good growth. ப்ரைஸும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் அதுலேருந்து? இவங்களுக்கு வந்து ஐ திங்க் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த திங்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடியது என்னென்னா ஐடி கம்பெனிஸ் அவங்களுடைய மேன் பவர் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது. ஓகே. ஏஐ த்ரெட்டுனால அது ஜனவரி மாதம் எவ்ரி டைம் ஐ கீப் சேயிங் திஸ், பட் அந்த த்ரெட்டை மறந்துட்டோம். பட் இந்த போரோடைய இந்த சீஸ்ஃபயர் டைமில் மறுபடியும் ஆந்த்ரோபிக் வந்து அவங்களுடைய டூல் அந்த மைத்தாஸ்ன்ற டூல் அது வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, கேன் கெட் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ரப்டிவ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யூஎஸில் அஃப்கோர்ஸ். ஸோ இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்னென்னா வேலை நீக்கம் ஐடி கம்பெனிஸில் எவ்வளோ தூரம் நடக்க போகுதுன்றது தான் ஒன் ஆஃப் த கீ பாட்டம் லைன்ஸ் தட் வி ஹேவ் டு வாட்ச் ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது டிசிஎஸ் ஐ திங்க் அபவுட் 23,000 பீப்புள் ஆட் போன ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நவ் இது கம்பேர் டு அதர் ஐடி கம்பெனிஸ், லெட்ஸ் லுக் அட் இன்ஃபோசிஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ், இல்லை மைண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை விப்ரோ, வாட்எவர், அது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்றது வி சி ஹூஸ் அ பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிங் அவுட் லெஸர் பீப்புள் ஆர் மோர் பீப்புள் டிபெண்டிங் ஆன் ஹவு த என்ன சொல்கிறாங்கன்னா ஹூவர் இஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸாக இருந்தாங்கன்னா ப்ராப்ளி தே வில் டூ பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் they may do, but we still don't know how or what and what. So that is one. The second thing, of course, how many fresh contracts of large dimension they have been able to obtain. Okay. Forget the revenue. இது வந்து டாப் லைன் 6% growth, 7% growth, இதுதான் ஸ்டேபிளாக இருக்க போகுதுன்றது ஐ திங்க் வி நோ. தி ஈரா ஆஃப் டபுள் டிஜிட் growth ஃபார் ஐடி அண்ட் ஆல் இஸ் ஓவர். ஸோ நம்ம வந்து இந்த 5-6% இப்படி தான் இருக்கும் அது கோயிங் ஃபார்வர்ட், ரைட்? ஸோ இந்த 5-6% நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம்னா we are going to look at marketing strength. That means how many big orders, maybe $1.5 billion, $2 billion contracts வந்து எத்தனை உங்களுக்கு கிடச்சிது, how many good clients of that nature. So I think TCS was able to do about 4 or 5 large wins last quarter, which I think is commendable. Okay. Considering the threat of in the AI threat and all that. The third thing, of course, is GCC, Global Capability Center, and the hyper valuations that come from that. அதில் வந்து இப்போ they are involving with OpenAI. TCS வந்து OpenAI கொடுத்து initial I think 1.5 billion or something அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ that is again a very critical thing. So that partnership with AI, so AI implementation-layum ivanga slowly getting in, but in small scales. But yes, okay, they will ramp up. So this is the final thing, and of course to keep the investor happy. மீதி எல்லாமே numbers தான். It's ROC, profit. I mean these are going to be more or less identical across top 5. இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், இப்படி தான் இருக்க போகுது. பட் ஐ திங்க் கீ ஃபேக்டர்ஸ் வந்து இது. அண்ட் இவென்ச்சுவலி ஐ திங்க் இன்வெஸ்டரை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க டிசிஎஸ் ஷேர்ஸை விற்க போகிறதில்ல, பொதுவாக விற்க போகிறதில்ல. ஏன்னா தங்கத்தை நீங்கள் விற்கிற மாதிரி தான் டிசிஎஸ்ஸை விற்கிற மாதிரி நான் சொல்கிறது. தே வில் நாட் செல். ஸோ டு கீப் தம் ஹாப்பி இப்போ 30 ரூபா ஃபைனல் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருங்க. இது how will the other companies match? ஸோ ஆனால் ப்ரைஸ் பேசிஸ் 2,600 இருக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு வந்து 30 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தா, ஓகே, ஸோ தட் பிகம்ஸ் த கம்பேரிசன் ஃபேக்டர். பட் ஆன் அ ஹோல் பெட்டர், கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் டிசிஎஸ் டெலிவர் பண்ணியிருக்கு 100%. ஓகே. டிவிடெண்ட் பற்றி பேசினா இட்ஸ் ஆல்சோ தட் அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவென்யூஸ் அவங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, if they are announcing bigger dividends. ஆமாம், பட் on lower revenue. See, normally we don't give out dividends on lower revenue, right? Okay. But the fact is it is more an investor friendly move. Rapid sell down வந்து நடக்கக்கூடாது, ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது, டேப்பர் ஆக போகுது, இந்த சேலஞ்ச் வரக்கூடாதுன்றதுக்கு தான் ஐ திங்க் கன்சிஸ்டண்ட்டாக, நாட் ஜஸ்ட் நவ் ஃப்ரான்சிஸ், இது வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் டிவிடெண்ட் வந்து எல்லா குவார்ட்டர்லையும் கொடுத்துருக்கு. ஸோ ஐ டோன்ட் சி, இல்லை லாபம் பண்ணலன்னு நான் சொல்ல வரல, லாபம் குறையும் பொழுது நீங்கள் எதுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது ஐ திங்க் இட் இஸ் மோர், நமக்கு ரிசர்வ்ஸ் இருக்குது, இன்வெஸ்டர் வந்து விற்கக்கூடாது, வி கீப் தம் ஹாப்பி. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஷேரிங் ப்ராஃபிட். ஸோ யா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி ஷேர் ப்ரைஸ் அந்த லெவலை பற்றி பேசணும். ஐ திங்க் நவ் தேவ் கான் அப் பிட். இதில் டிட் எனிதிங் சேஞ்ச் in the environment or is just market அந்த மொமெண்டமில்? No, I think more about RBI's statement. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி செயல்பாடில் வந்து எந்த விதமான நோ சேலஞ்சஸ், குறைபாடுகள் எதுவுமே இல்லை. அதனால் ஐ திங்க் தட் ரெண்டட் a lot of confidence back to the market. So a little bit of அந்த ஒரு டிப் தானே அது. ஸோ ஐ திங்க் there was some value buying.
ஓகே. கோல்டும் ஐ திங்க் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்லைட்டாக மேலே போயிருக்கு அண்ட் சில்வர் ஆல்சோ ஸ்லைட்லி கான் அப். டு யூ திங்க் திஸ் வில் கண்டினியூ ஆர்? இந்த 2 வீக் ஹாலிடே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மீன்ஸ் ஹாலிடேனா போருக்கு போர் ஹாலிடே கிடச்சிருக்கு, வார் ஹாலிடே கிடச்சிருக்கு. ஸோ அந்த வார் ஹாலிடே கிடைக்கும் போது ஃபோக்கஸ் கொஞ்சம் மாறும். ஏன்னா மார்க்கெட்ஸ் எப்போவுமே அந்த பரபரப்பாக தான் இருக்கும். இப்போது சீஸ்ஃபயர் நடக்குது, ஒருவேளை அந்த இஸ்லாமாபாத்தில் நடக்கக்கூடிய அந்த டாக்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லாக ஃப்ரக்டிஃபை ஆகி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் அக்ரிமெண்ட், அந்த பீஸ் அக்ரிமெண்ட் வந்து விட்டால் தென் ஆஃப்கோர்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் இன்ஃப்ளேஷன். ஓகே, பிகாஸ் வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் ரீசெண்டாக வந்திருக்கு கடந்த வாரம், நம்பர் ரிப்போர்ட் ஆர்பிஐயோட ரிப்போர்ட், அண்ட் இஃப் யூ லுக் வேர்ல்ட் வைட் குளோபல் இன்ஃப்ளேஷன் ஐ திங்க் இஸ் ஹெட்டிங் ஹையர். அதில் எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது, ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் ஆயில் ப்ரைஸஸ், எனர்ஜி ப்ரைஸஸ் தான். ஸோ தட் இஸ் ஒன். அது எல்லா விதமான பணவீக்கம் எல்லா எக்கானமிக்குமே ஒரு இம்பேக்ட் இருக்குது. அது ஜாப்பனீஸ் எக்கானமியாக இருக்கட்டும், இந்தியன் எக்கானமி, வாட் எவர், உலகத்தில் இருக்க எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது யர் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் இஸ் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க்ஸோட மூவ். ஸோ இவங்க ரேட்டை குறைக்கணும் அப்படின்றத பல ஹோல்ட் பண்ணியிருந்திருக்காங்க, இப்போ இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பட் இது அடுத்தது ஏற்றணுமான்றது தான் கேள்வி. ஓகே, ஏன்னா இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஸ்டாண்டர்ட் அண்ட் க்ரூட் ப்ரைஸஸ் நான் இன்ஃபேக்ட் போன மீட்டிங்கில் கூட சொன்னேன்ல, ஐஏ ஆவரேஜ் ப்ரைஸிங் ஃபார் 26-27 $55 தான் பேசினாங்க. பட் நோ ஆர்பிஐ ஸ்டார்டிங் 85. ஐ திங்க் ஆவரேஜ் வில் பி சம்வேர் தேர். இப்போதைக்கு 120 ஆன் திஸ் சைட், 75 on this side, so roughly around $85-90. So almost $40 higher than IEA expectation. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க முடியுமான்றது ஃபஸ்ட்டு கேள்வி. இரண்டாவது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷுட் கோ அப். ஏன்னா இதில் இப்படியே தொடர்ச்சியாக இந்த இன்ஃப்ளேஷன் தொடர்ந்தால் இட் இஸ் கோயிங் டு ஹர்ட் குளோபல் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ரெமெடி ஆன்டிடோட் அதுக்குள்ள மாத்திரை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறது தான், இறக்கிறது கிடையாது. ஸோ தட் சேலஞ்ச் கம்ஸ் இன். மறுபடியும் நீங்கள் கேட்ட மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர் வில் ஸ்டார்ட் பிகம். ஓகே, அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஃபோக்கஸ் போச்சுன்னா தென் அகைன் இட் வில் ஸ்டார்ட் பிகமிங் அட்ராக்டிவ். பட் இப்போ அது இல்லாதனால, ஐ மீன் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் டாலரோட ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். ஓகே, பட் டாலரோட ஸ்ட்ரென்த் ஹஸ் கண்டினியூட் இல்லையா? இட் கண்டினியூஸ். ஏன்னா we are only on a holiday, so போக முடியல. ஐ திங்க் 158, 159 against yen benchmark. I forget the rupee. But 158, 159 dollar-yen ratio, I think they hold it, and that is pretty good, and against most global currency. Okay, sir. Thank you for the... Thanks so much, Francis.